அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா யுத்தம் ஓரளவுக்கு முடிவுக்கு வர கட்டம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்றைக்கி தான் இந்த ஸ்டூடியோவை ரெடி பண்ணியிருக்குது. இந்த லைட்டு செட்டப் எல்லாம் ரெடி பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாவது போகும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு கடந்த காலங்களில் நேரமே கிடைக்காததால் எல்லாம் அப்படியே தூக்கி போட்டாச்சு. கிடைக்கிற இடங்களில் வச்சு வீடியோ ரெடி பண்ணியாச்சு. இனி வரும் நாட்களில் இந்த ஸ்டுடியோ மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணணும். அன்பார்ந்த உறவுகளே, பல சந்தோஷமான செய்திகள் இந்த நேரத்தில் வெளியாகிட்டு இருக்கக்கூடிய தருணமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் திறந்து ஈரான் அமெரிக்க யுத்தம் நிறைவடைந்தால் உண்மையிலேயே பலருக்கும் சந்தோஷம். ஏன்னா உலக நாடுகள்லேயே பல நாடுகள் உட்பட வெளிநாட்டு தொழிலாளர்கள் உட்பட அனைவருமே இனி வரும் காலங்களில் நிம்மதியான பெருமூச்சு விடலாம் அப்படின்றது தான் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பிரச்சனைக்கு கிடைக்கிற மெயினான தீர்வு. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஃபைனலைஸ் பண்ணி கையெழுத்துறதா சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இடையில இந்த இஸ்ரேல்கார ஏதாவது குட்டிக்காரனை அடிக்காம விட்டா சரிதான். இப்போ முதலாவது தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவைட் ஏர்வேஸ் விமான நிலையம் ஊடாக சரியா எத்தனை ஃப்ளைட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு குவைட் ஏர்வேஸ் முனையம் ஊடாக கல்ஃப் ஏர், எத்திஹாத் ஏர்வேஸ், எமிரேட்ஸ், கத்தார் ஏர்வேஸ், இது 4க்கும் இப்போதைக்கு பெர்மிஷன் கிடைச்சிருக்குது. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, யாலாங்கா வருமா, இண்டிகோ வருமா, வேறு மற்ற ஆகாஷா வருமா, அது வருமா, இது வருமானு. ஆனால் இப்போதைக்கு அந்த ஏன்னா அடுத்தது நீங்கள் நல்லா நினச்சிக்கோங்க, நல்லா திங்க் பண்ணிக்கோங்க. குவைட் ஏர்வேஸ்ன்றது ஒரு சின்ன விமான நிலையம், ஒரு விமான நிலையம். இப்போ அதுக்குள்ளே அவங்களுக்குரிய அந்த கவுண்டர் செக்ஷன், சாதாரணமாக அவங்களுக்கு எந்த கவுண்டர் செக்ஷன் எத்தனை இருக்குதோ அந்த கவுண்டர் செக்ஷனை வச்சு தான் குவைட் ஏர்வேஸை மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி மற்ற ஏர்வேஸ்களுக்கும் சான்சஸ் கொடுக்கணும். அப்போ இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலாமல் போகும், மெயின்டைன் பண்ணிக்கொள்ளலாமல் போகும். அதே மாதிரி அவங்க நிறைய நேவிகேஷன் சிஸ்டம், அதே போல் ரேடார் சிஸ்டம், இப்படி நிறைய விஷயங்கள்ல மாற்றம் கொண்டு வர இருக்குது. ஏன்னா இப்போ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அது தனியாக சர்வதேச விமான நிலையம். T4 குவைட் ஏர்வேஸ் அது தனியாக, ஜசீரா ஏர்வேஸ் அது தனியாக. இப்போ அவங்களுக்கு அந்தந்த ப்ரோட்டோகால் இருக்குது, அந்தந்த வழிமுறைகள் இருக்குது. அதை வச்சு தான் அவங்க அதற்குரிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இதை திடீர்னு அவங்களுக்கு இன்னும் சில ஃப்ளைட்டுகள் எக்ஸ்ட்ராவாகுது, இன்னும் சில ட்ராவல் ஷெடியூல் எக்ஸ்ட்ராவாகுதுன்னும் போது அந்த சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பதட்ட நிலை, அதே மாதிரி நிறைய ப்ரெஷர் ஆகும். அப்போ அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி தான் ஃப்ளைட்ஸை அலோவ் பண்ணுவாங்க. லிமிட்டட் ஃப்ளைட்ஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட விமானங்கள் மாத்திரம். அதில் இப்போதைக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்னென்னு அந்த வீடியோக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். கல்ஃப் ஏர், எத்திஹாத் ஏர்வேஸ், எமிரேட்ஸ், கத்தார் ஏர்வேஸ், இது 4க்கும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்குரிய உள்ள செட்டப்பை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் இதனுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படின்றதும் தெரிய வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குவைத்துடைய சர்வதேச விமான நிலையம் T2, உங்களுக்கு தெரியும் சர்வதேச விமான நிலையம் T2 புதுசாக கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் நல்லபடியாக வேலைகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா முடிவடைந்துக்கிட்டு வருது. நான் நினைக்கிற வகையில் எதிர்வரும் காலங்களில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடத்துக்குள்ள T2 சர்வதேச விமான நிலையமும் திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஒரு வேளை இன்ஷா அல்லாஹ் T2 திறந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த T1 மெனக்கெட வேண்டிய பணத்தை இன்னும் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. பார்க்கலாம். அதே போல் இப்போதைக்கு வரைக்கும் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறவங்க இப்போதைக்கு வரைக்கும் குவைட் ஏர்வேஸ் ஜசீராவை மட்டுமே டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. எதிர்வரும் நாட்களில் இவங்களுடைய சிச்சுவேஷன் என்ன மாதிரி மாறுது, எப்படி இந்த ஷெடியூலை இவங்க போடுறாங்க, எந்தெந்த ஃப்ளைட் எத்தனை நாளைக்குள்ளே ஃப்ளைட் வருது, இந்த மாதிரி நிறைய விடயங்களை அவங்க ஆய்வு பண்ண வேண்டி இருக்குது. அதே மாதிரி அதற்கு பிறகு என்ன மாதிரியான மேலோட்டங்கள், என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பாங்க அப்படின்றதையும் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதனால் இப்போதைக்கு
குவைட் ஏர்வேஸ் ஜெசிரா ஏர்வேஸில் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. எதிர்வரும் நாட்களில் முனையம் T4 பார்த்தீங்கன்னா T4 முனையத்தில் என்னென்ன ஃப்ளைட் கொண்டு வராங்க, கல்ஃப் ஏஆரில் இந்தியாவுக்கு டிக்கெட் இருக்குதா, இலங்கைக்கு டிக்கெட் இருக்குதா, எத்திஹாத் என்ன மாதிரி, எமிரேட்ஸ் என்ன மாதிரி, கத்தார் ஏர்வேஸ் என்ன மாதிரி, எத்தனை நாளுக்கு ஒருக்க அவங்க ஃப்ளைட் போடுறாங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் சரியாக செக் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க அதுக்குன்னு ஒரு ஷெடியூல் ஒன்று ரெடி பண்ணின பிறகு எப்படியுமே அப்டேட்ஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. இன்ஷா அல்லாஹ் அனைத்தும் சுமூகமாக முடியணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம். தயாராக இருங்க. الكويت ما يوقفنا شيء بإذن الله عز وجل. الآن مطار T4 والمخصص للخطوط الجوية الكويتية أصبح يستقبل أو قريبا سيستقبل بإذن الله عز وجل طيران الاتحاد والخليج والإماراتية والقطرية، بالإضافة طبعا للخطوط الجوية الكويتية. بعد الأحداث اللي حصلت في المطار الدولي T1 يعني سينقل بعض شركات الطيران الدولية اللي ذكرت أسمائها إن شاء الله مثل ما تشوفون في هذا الفيديو إلى مطار T4 لغاية ما يجهز بإذن الله عز وجل T1. عمار يا الكويت.